வணக்கம், வெல்கம் டு சக்தி வினிதா கேபிள் நெட்வொர்க். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிசிஎல்லேருந்து ஐபிடிவி இன்னும் லான்ச் ஆகலை. பட் நமக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக எம்எஸ்ஓ சைட்லேருந்து நம்ம ஃப்ரான்ச்சைசி ஹெட் ஆஃபீஸுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை டெஸ்ட் பண்ண வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, செட்டாப் பாக்ஸில் என்ன லிஸ்ட் படி நமக்கு சேனல்ஸ் எல்லாம் இருந்ததோ சேம் அதே நம்பரில் அதே லிஸ்ட் வைஸ் நமக்கு இதுலேயுமே சேனல் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செட்டாப் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 3ஆம் நம்பரில் சன் டிவி ஸ்டார்ட் ஆகும். சேம் அதே மாதிரி இதுலேயுமே நமக்கு 3ஆம் நம்பர்லேருந்து என்னென்ன சேனலாக இருந்ததோ அப்படியே இதுலேயுமே இருக்குது. இது வந்து நமக்கு இன்னும் கஸ்டமர் சைடில் லான்ச் ஆகலை, டெஸ்டிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பட் நம்ம எம்எஸ்ஓ சைட்லேருந்து ஆப்ரேட்டருக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம ஃப்ரான்ச்சைசி ஹெட் ஆஃபீஸில் கொடுத்துருந்தாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 100 சேனலுக்கும் மேலேயே வருது. கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம ஆல்ரெடி நிறைய ஐபிடிவி டெஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் ஐபிடிவி கொடுத்த அதே ஸ்கை ப்ரோ ஆப் மாதிரியே இன்டர்ஃபேஸ் எல்லாமே இருக்குது. அதோட இது நமக்கு சேனல் கிளாரிட்டி எல்லாமே பெட்டராக இருக்குது. இன்னும் பேக்கேஜஸ் லிஸ்ட் எதுவுமே வரல. வந்தோடனே நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில், அதாவது டிவியில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் டிசிசிஎல் ஐபிடிவின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன மொபைல் நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஐபிடிவி வந்து ஆக்டிவேட் ஆயிரும். பட் நமக்கு கஸ்டமர் சைடில் இன்னும் எதுவுமே பிளான் டீட்டெயில்ஸ் எதுவுமே இன்னும் அப்டேட் பண்ணலை, லான்ச் ஆகலை. லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேனல் லிஸ்ட் எல்லாமே செட்டாப் பாக்ஸில் இருக்கிற மாதிரியே இதுலேயுமே ஆர்டர் வைஸ் நமக்கு தமிழ் சேனல் லிஸ்ட்டு எல்லாமே 100 சேனல்ஸ் வரிசைக்காக கொடுத்துருக்குறாங்க. நான் மெயினாக குறிப்பிட்டது என்னென்னா கிளாரிட்டி சூப்பராக இருக்குங்க. நான் இதை ஏன் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயில்வே, பிஎஸ்என்எல் இது எல்லாமே டெஸ்ட் பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க. அதிலிருந்த கிளாரிட்டியோட இதில் சூப்பராக இருக்குது கிளாரிட்டி. பேக்கேஜஸ் லிஸ்ட் வரட்டும், நம்ம வந்தோடனே ப்ரைஸ் எப்படி கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையுமே இப்போ நம்ம பார்த்துட்டு அதையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பிஎஸ்என்எல் ஐபிடிவி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப் தெரிஞ்சிருக்கும். ஓகே பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா, அதாவது ரிமோட்டில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன சேனல் லிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது ஷோ ஆகும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் சேனல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆர்டர் வைஸ் ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதே மாதிரி அது கீழே வந்து ஸ்போர்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் என்னென்ன சேனல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஷோ ஆகும். இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 ஹெச்டி, இது எல்லாமே ஹெச்டி பேக்கேஜோடு கொடுத்துருக்குறாங்க. டெஸ்டிங்கில் இருக்கனால நமக்கு கஸ்டமர் சைடு வரும்போது உங்கள் பேக்கேஜ் வைஸு லிஸ்ட் வரும். நம்ம அது வந்த உடனே கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.